தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அனைத்து துறை அதிகாரிகளுடன் புதிய பேருந்து நிலையத்தை ஆய்வு செய்த முதலமைச்சர் ரங்கசாமி. மே 4ஆம் தேதிக்குள் திறக்க உத்தரவு. புதுவையில் 6 புதிய மதுபான ஆலைகளுக்கு உரிமம். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை. காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி. சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இயக்க நிர்வாகிகள் பங்கேற்பு. புதுச்சேரி அருகே இளம்பெண் மூலம் ஐடி ஊழியரை ஆபாசமாக சித்தரித்து 10 லட்சம் கேட்டு மிரட்டிய கும்பல். காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை. புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்து தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு. பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி பெண்ணை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்த தென்காசி வாலிபர். சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் கட்டுமான பணிகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி அரசு பேருந்து நிலையம் தற்போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட நிதி உதவியுடன் புதுப்பொலிவுடன் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளது. மக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது. மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி அல்லது வருகின்ற மே 4ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அரசு துறை அதிகாரியுடன் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமான பணிகள் சரியான முறையில் உள்ளதா என இறுதிக்கட்ட ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் ஆய்வின் போது ஸ்மார்ட் சிட்டி திட்ட உயர் அதிகாரி ருத்ரகவுடு, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார், ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன், காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுது, உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி சீனிவாசன், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுவை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்துவது என முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், திருமுருகன், சாய் சரவணகுமார், தலைமை செயலர் சரத் சௌஹான், அரசு செயலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் நலத்திட்டங்களுக்கு அதிகரித்து வரும் நிதிச்சுமை, அதை சமாளிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது.
தொடர்ந்து அரசின் வருமானத்தை உயர்த்தி செலவினத்தை சமாளிக்கவும் முடிவெடுக்கப்பட்டது. குறிப்பாக புதிய மதுபான தொழிற்சாலைகள், மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. மதுபான உரிம கட்டணம், கலால் வரியை உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. வருவாய் அதிகரிப்பின் ஒரு பகுதியாக மதுபான விற்பனை நிலையங்களுக்கான கலால் வரி மற்றும் உரிம கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. பட்ஜெட்டில் பல புதிய திட்டங்கள் அரசு அறிவித்துள்ளது. பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் செயல்படுத்த கூடுதல் நிதி தேவைப்படுகிறது. பெண்களுக்கான உரிம தொகைக்கு அதிக நிதி தேவைப்படுகிறது. எனவே வருவாயை அதிகரிக்க முடிவு செய்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் தேவைப்படும் கூடுதல் நிதி விவரங்கள் ஒருங்கிணைந்து விவாதிக்கப்பட்டன. இந்த கோப்புகள் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பி வைக்கப்பட உள்ளது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதிதாக மதுபான கடைகள் உரிமம் தருவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. ஆளுநர் அனுமதி தராத சூழ்நிலையில் சில விளக்கங்களை கேட்டு அந்த கோப்பினை திருப்பி அனுப்பினர். எனவே மதுபான தொழிற்சாலை அனுமதிக்காக திருத்தங்களுடன் கூடிய கோப்பு மீண்டும் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அரசு துறைகளில் 10,000 காலி பணியிடங்கள் உள்ள சூழ்நிலையில் இதுவரை 2,500 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் உள்ள சூழ்நிலையில் அனைத்து அரசு பணியிடங்களையும் நிரப்ப ஆலோசிக்கப்பட்டது. எல்டிசி உள்ளிட்ட அரசு பணியிடங்கள் விரைந்து நிரப்புவது, அதற்கான தடைகளை களைவதுமாக குறித்து கேபினெட்டில் விவாதித்து முடிவெடுக்கப்பட்டது. புதுச்சேரியில் வருவாயை தரும் அரசு துறைகளில் போக்குவரத்து துறை முக்கிய இடத்தில் உள்ள சூழ்நிலையில் வருவாயை அதிகரிக்க வாகன பதிவு கட்டணத்தை உயர்த்தவும் விவாதிக்கப்பட்டது. இந்த கோப்புகள் அனைத்தும் ஆளுநர் அனுமதிக்காக விரைவில் அனுப்பப்பட உள்ளது. அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து விரைவில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளனர். காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட மக்களுக்கு புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பொதுநல அமைப்புகள் மற்றும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் ராஜா திரையரங்கம் அருகில் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்துதல் நிகழ்வு புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையிலும் மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் தலைமையிலும் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள், புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள், பிரமுகர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022-2025 பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா மற்றும் தேசிய முதல்நிலை தேர்வுகளில் வெற்றி பெற்ற வணிகவியல் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022-2025 பயின்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா, வேலைவாய்ப்பு மலர் வெளியீட்டு விழா மற்றும் தேசிய முதல்நிலை தேர்வுகளில் வெற்றி பெற்ற வணிகவியல் மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா ஆகியவை நடைபெற்றது. மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரி முதல்வர் முத்துலட்சுமி வரவேற்புரை ஆற்றினர். கல்லூரி இயக்குநர் வெங்கடாஜலபதி முன்னிலை வகித்தார். வேலைவாய்ப்பு துறை டீன் கைலாசம், வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர் மதுசூதனன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2022-2025 ஆண்டில் கல்வி பயின்ற 450 மாணவ மாணவியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் வேலைவாய்ப்பு சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. 3 ஆண்டில் அனைத்து பாடங்களிலும் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தேசிய அளவில் ICAI மற்றும் ICMIAI அமைப்பு நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற வணிகவியல் துறை மாணவர்களுக்கும் பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட்டது. கல்லூரி அறிவியல் துறை தலைவர் ராஜாராம் நன்றி கூறினார். உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்தசாலை பாரதிபுரம் உலக முத்து மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பில் நீர்மோர் பந்தல் மற்றும் தர்பூசணி பழங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலை பாரதிபுரம் ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் மகா கும்பாபிஷேக விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் விழாவில் கோவிந்த சாலை மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக GN குரூப்ஸ் பழனி ஏற்பாடு செய்திருந்த நீர்மோர் பந்தல் மற்றும் தர்பூசணி பழங்களை பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், மனிதநேய மக்கள் சேவை இயக்க மாணவரணி தலைவர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், பிரமுகர்கள், மகளிர்கள், இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதி பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் மணவெளி கிராமத்தில் உள்ள ஜெயபால் நகருக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி, நேதாஜி நகர் நடுத்தெரு வீதியில் ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் மற்றும் வெங்கட்டா நகருக்கு ரூபாய் 12 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை, வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆகிய பணிகளை துவக்கும் வகையில் பணிக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தலைவர் பூமி பூஜைகளில் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் காமராஜ், தனுசு, NSJ, செழியன், குமரன், தங்கதுரை, சித்ரா, சாந்தி மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் அரியங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட காக்காயன் தோப்பு ராஜகணபதி நகர் 2வது குறுக்கு தெரு வீதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 16,85,932 செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி வில்லியனூர் தொகுதி சார்பாக அம்பேத்கரின் விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைவர் சுப்பராயன், பாஸ்கர், ராமச்சந்தர், தனஞ்சயன், இலியாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லட்சுமணன் வரவேற்புரை வழங்கினர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, மாநில செயலாளர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அப்துல் ரஹ்மான், மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, மாநில தலைவர் ஜெயபாலன், செயலாளர் நாகசத்யா உட்பட தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணியினர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை காந்தி, பார்த்திபன், ராஜேந்திரன், பூபாலன், அந்தோணிசாமி, லட்சுமணன், குமாரவேல், இலியாஸ் ஆகியோர் செய்திருந்தனர். அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தனியார் பள்ளி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தனியார் பள்ளி ஊழியர்கள் நலசங்கம் சம்மேளனம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் கல்வித்துறை முன்பு நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் தொகுப்பு ஊதிய பெறும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 770 காலி பணியிடங்கள் இருப்பதாக சட்டசபையில் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். 15 ஆண்டுகளுக்கு மேலாக 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஊழியர்கள் அந்த பணியிடங்களில் குறைந்த தொகுப்பூதிய பெற்று சிறந்த கல்வியை வழங்கி வருகிறார்கள். இவர்களை பணி நிரந்தரம் செய்து ஊதியம் வழங்க வேண்டும். ஆனால் அதிகாரிகள் இதில் மெத்தனமாக செயல்படுகின்றனர். அதே சமயத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப ஆணைகள் வழங்குகிறார்கள். அரசு பள்ளிகளில் பணிபுரியும் தொகுப்பூதிய ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்ய ஆவணம் செய்யப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்தும் தொடர்ந்து போராடி வரும் ஆசிரியர்களுக்கு இடைக்கால தடை உத்தரவு இருக்கிறது என்கிறார்கள். அந்த தடை உத்தரவு பணி நியமனம் மற்றும் பணி நிரந்தரம் செய்வதை தடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றமும் கூறியுள்ளது. இந்த நிலையில் உடனடியாக தொகுப்பூதியத்தில் பணி செய்யும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை முருகம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சார்பில் சுகாதார நிலைய வளாகத்தில் உறுப்புதான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருண் நாகலிங்கம் வரவேற்புரையாற்றினார். மருத்துவ அதிகாரி மேகனா தலைமை தாங்கினார். ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, சமுதாய கல்லூரி உதவி பேராசிரியை டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு தன் இறப்புக்கு பின்பு உடல் தானம் செய்த நபர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் கந்தசாமி, திலகபதி, பிரதீஷ், ஆரோக்கியசாமி, சங்கர், இருசப்பன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி உயிரி வேதியியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு உடல் தானம் மற்றும் கண்தானம் விழிப்புணர்வை தெரிந்து கொண்டனர். மருத்துவமனை வளாகத்தில் சுத்தம் செய்தல் மற்றும் மரக்கன்றுகளை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் ரெட் கிராஸ் சொசைட்டி உறுப்பினர்கள் நட்டு அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட் பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் குளம் தூர் வாருதல் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட் பஞ்சாயத்தில் உள்ள குளத்துமேட்டு குளத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் தூர் வாருதல் பணிக்காக பூமி பூஜை ரூபாய் 5,97,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாடு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் முனுசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோடிக்கணக்கான CSR நிதியினை கொடுத்ததாக ஏமாற்றிய காலாப்பட்டு தனியார் மருந்து தொழிற்சாலையினை முற்றுகையிட்ட பொதுமக்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் சாலையில் இயங்கி வரும் தனியார் மருந்து தொழிற்சாலையானது கடந்த காலங்களில் கனகசெட்டிக்குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய சுற்று வட்டார கிராமங்களுக்கு கோவில் திருவிழாவிற்கு ஆண்டுதோறும் நிதி வழங்கி வந்தது. இந்நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக 4 கிராமங்களுக்கும் நிதி வழங்குவதை நிறுத்தியது. இந்நிலையில் இந்நிறுவனம் வருமான வரித்துறை தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த 4 கிராம மக்களுக்கும் CSR நிதியினை கோடிக்கணக்கில் செலவிட்டதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக நிதி கொடுக்காமல் ஏமாற்றிய இந்த நிறுவனம் 5 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான CSR நிதியினை செலவிட்டதாக கூறுவது உண்மை என்றால் அந்த நிதி யாருக்கு செலவிடப்பட்டது, யார் வழியாக எந்த திட்டத்திற்கு செலவிடப்பட்டது என்பதை கம்பெனி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும். இதை கண்டித்து கம்பெனி நிர்வாகத்தை காலாப்பட்டு பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமார் தலைமையிலான காவல்துறையினர் கம்பெனி நுழைவு வாயில் முன்பு தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கம்பெனி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி பஞ்சாயத்துதாரர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தையில் 5 ஆண்டுகளாக கம்பெனி நிர்வாகம் கோவிலுக்கு எந்த நிதியும் வழங்கப்படவில்லை. முதல் கட்டமாக 20 லட்சம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. கோரிக்கையினை 2 நாளில் வழங்குவதாக கம்பெனி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். புதுச்சேரி அருகே இளம்பெண் மூலம் IT ஊழியரை ஆபாசமாக வீடியோ எடுத்து ரூபாய் 10 லட்சம் கேட்டு மிரட்டிய 4 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த கூனிச்சம்பட்டை சேர்ந்த இளைஞர் IT நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இவரது மொபைல் போனுக்கு ஒரு இளம்பெண் பேசினார். ராங் கால் என கூறியும் மீண்டும் தொடர்பு கொண்ட இளம்பெண் கொஞ்சம் பாணியில் பேசி IT ஊழியரை காம வலையில் விழ வைத்தார். ஏப்ரல் 21 புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே இருவரும் சந்தித்தனர். அப்போது அப்பெண் அழைத்ததால் தமிழக பகுதியான கோட்டுக்குப்பம் அடுத்த பழைய பட்டின சாலையில் உள்ள லாட்ஜில் அறை எடுத்து இருவரும் தங்கினர். அப்போது திடீரென ஒரு கும்பல் அறைக்குள் புகுந்து IT ஊழியரை மிரட்டி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்துள்ளனர். வீடியோவை வெளியிடுவதாக கூறி 10 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டினர்.
அப்போதுதான் அந்த கும்பல் இளம்பெண்ணை வைத்து நாடகமாடி காம வலையில் சிக்க வைத்தது தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த வாலிபர் கேட்கும் பணத்தை கொடுப்பதாக கூறி அங்கிருந்து நழுவினார். கோட்டக்குப்பம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். காவல்துறையினர் சம்பவம் நடந்த லாட்ஜில் விசாரித்த போது லாட்ஜை குத்திகைக்கு நடத்தி வந்த மூலக்குளம் ஜெர்மன் ஆல்வன் இதற்கு உடந்தை என்றும் கும்பலுக்கு பெரிய காலப்பட்டு சுனாமி குடியிருப்பை சேர்ந்த சுகன் தலைமையில் வகித்ததும் தெரிய வந்தது. மரக்காணம் கூனிமேட்டை சேர்ந்த திருநாவுக்கரசு, வில்லியனூர் மோகனபிரசாத், ஆரோவில் சுனில் ஆகியோர் திண்டிவனத்தை சேர்ந்த இளம்பெண்ணை வைத்து ஐடி ஊழியரை மிரட்டி பணம் பறிக்க முயன்றது தெரிய வந்தது. கோட்டக்குப்பம் காவல்துறையினர் ஜெர்மன் ஆல்வின், திருநாவுக்கரசு, மோகனபிரசாத், சுனில் ஆகியோரை கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள இளம்பெண் மற்றும் சுகனை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 30 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான தாய் மற்றும் மகள் மீது வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் சிவசக்தி நகரைச் சேர்ந்தவர்கள் செல்வி மற்றும் அவரது மகள் ராமலட்சுமி. இவர்கள் இருவரும் இணைந்து ரூபாய் 1 லட்சம் மற்றும் 1,05,000 மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இவர்களிடம் தருமபுரி கல்கி நகரைச் சேர்ந்த சங்கர், ராஜலட்சுமி, அமுதா, இந்திராணி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் சீட்டு கட்டி வந்துள்ளனர். இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு மாத ஏலச்சீட்டு நடத்தியதில் கிடைத்த 32 லட்சம் ரூபாயுடன் தாய் மற்றும் மகள் இருவரும் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் திடீரென மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தங்கள் பணத்தை ஏமாற்றிவிட்டு தலைமறைவாக உள்ள செல்வி மற்றும் ராமலட்சுமி ஆகிய இருவர் மீதும் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தங்களது பணத்தை மீட்டு தர கோரி காவல் நிலைய வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் மேட்டுப்பாளையம் காவல் நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை காவல்துறையினர் அழைத்து பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். புதுச்சேரி பெண்ணை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்த தென்காசி வாலிபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவர் தனது மனைவியினை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்துள்ளதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா, எஸ்பி பாஸ்கர் ஆகியோர் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெண்ணின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சித்தரித்தது தென்காசி மாவட்டம் வீரசிகாமணியைச் சேர்ந்த மனோகர் என்பது தெரியவந்தது. காவல்துறையினர் தென்காசிக்கு சென்று மனோகரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் புதுச்சேரி பெண் உள்ளிட்ட பல பெண்களின் புகைப்படங்களை பேஸ்புக்கில் இருந்து திருடி அதை மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு பணம் பறித்ததை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து புகைப்படத்தை மார்பிங் செய்ய பயன்படுத்திய கருவி, மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். மனோகரை கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா கூறுகையில், சமூக வலைதளத்தில் அறிமுகம் இல்லாதவர்களிடம் இருந்து வரும் நட்பு கோரிக்கையினை ஏற்க வேண்டாம். அவர்களுடன் உரையாடுவதையும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவிடுவதையும் தவிர்க்கவும். சைபர் குற்றம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாக கட்டணமில்லா எண் 1930 அல்லது cybercrime.gov.in என்ற இணையதள முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார். முத்தையால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலைகளை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை தாண்டவம் குப்பம் வீதி முதல் புத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள கண்ணதாசன் வீதி, கழிவுநீர் பெரிய வாய்க்கால் மற்றும் மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள அல்லி வீதி விரிவாக்கம் ஆகிய பகுதிகளை மேம்படுத்துவதற்காக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 12 லட்சம் ஒதுக்கப்பட்டு அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் லூர்து மாதா திருத்தல 148ஆம் ஆண்டு பெருவிழா 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது என திருத்தல அதிபர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148ஆம் ஆண்டு பெருவிழா வருகிற 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு கூட்டு திருப்பலிக்கு பின்
திருத்தலமுற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் சென்னை முன்னாள் பேராயர் சின்னப்பா கொடியேற்றி பெருவிழாவை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து திருவிழா நாட்களில் இருவேளையும் திருப்பலியோடு தினமும் காலை 7 மணிக்கு சிறிய தீர்ப்பவனியும் மாலை 7:30க்கு ஆடம்பர தீர்ப்பவனியும் அதனைத் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீரும் நடைபெறுகிறது. இதன் தொடர்ச்சியாக மே 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சேலம் மறை மாவட்ட ஆயர் ராயப்பன் தலைமையில் திருவிழா முன் மாலை கூட்டு திருப்பலி நடைபெறுகிறது. மறுநாள் ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் திருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை அல்பர்ட் தலைமையில் வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, அலெக்சிஸ், அருட் சகோதரிகள், பங்கு சபையினர், இளைஞர் இயக்கத்தினர், பக்த சபையினர், விழா குழுவினர் மற்றும் வில்லியனூர் பங்கு இறை மக்கள் செய்து வருகின்றனர். அதைத் தொடர்ந்து 9 நாட்கள் நவநாட்கள் மே மாதம் 4ஆம் தேதி திருவிழா திருப்பலியை காலை 7:30 மணிக்கு கும்பகோணம் மறை மாவட்ட முன்னாள் ஆயர் மேதகு எஃப் ஆண்டனிசாமி அவர்கள் தலைமையிலே திருப்பலியும், தொடர்ந்து சிறப்பான திருப்பலிகள் மாலை 6 மணி அளவிலே நம்முடைய பாசமிகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டாருடைய தலைமையில் மாலை திருவிழா திருப்பலியும், அன்றைக்கு மிக பாரம்பரியமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிப்பது போல லூயி சின்னையா ஆரோக்கியசாமி குடும்பத்தார் அவர்கள் அன்னைக்கு வைரமுடி குடும்பத்தார் உபயத்தார் சார்பாக வைரமுடி அணிந்து சிறப்பான தேர் பவனியும் நடைபெறும். எனவே இந்த திருவிழா நாட்களிலே அனைத்து அன்னையின் பிள்ளைகள் இந்த திருத்தலத்தை நாடி வந்து அன்னையுடைய பரிந்துரையும் ஆசிரியையும் பெற்று செல்ல உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். ஒசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவிற்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் கன்னியம்மன் கோவில் தெருவிற்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,55,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள் ஆறுபடையப்பா, ஆனந்த், வினோத், மோகன், சாலை பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜக முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் அலுவலகத்தினை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநருக்கு நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சாரம் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இக்கட்டிட வளாகத்திற்குள் புதுச்சேரி யூனியன் பிரதேச குழந்தைகள் பாதுகாப்பு சங்கம், பொது சேவைகள் மையம், முதியோர் ஓய்வூதிய சங்கம் கிளை அலுவலகம் இயங்கி வருகின்றது. இவ்வலுவலகத்தில் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய பல்வேறு குறைகளோடும் கோரிக்கைகளோடும் வந்து செல்கின்றனர். பொதுமக்களின் குறைகளை களைவதற்கு பணிபுரிகின்ற அதிகாரிகள் பல்வேறு சிரமங்களோடு பணிபுரிந்து வருகின்றனர். இக்கட்டிட வளாகத்தில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் சுத்தமான முறையில் பராமரிக்கப்படாமலும் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் உள்ளது. மேலும் அலுவலகத்தின் பெயர் பலகை சேதமடைந்தும் உள்ளது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தில் திடீரென்று மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மின்சாரம் வழங்குவதற்கு ஜெனரேட்டர் இல்லாததால் அரசு அதிகாரிகள் மிகவும் நெருக்கடியான சூழலில் பணிபுரிந்து வருகிறார்கள். இவ்வலுவலகத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். தற்பொழுது மே கோடை வெயில் தொடங்கி வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் அவர்கள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகத்தினை உடனடியாக சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், மின்சாரம் துண்டிப்பு ஏற்படாமல் அரசு அதிகாரிகள் தங்களுடைய பணியினை சிரமமின்றி பணியாற்றிட ஜெனரேட்டர் இயந்திரத்தினை வாங்குவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ள புதுச்சேரி அரசு துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் ரமேஷு கோரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் ரங்கப்பரெட்டிப்பாளையம் பொதுமக்கள் ஸ்ரீ பழஞ்சோற்று ஐயனாரை வழிபட நீதிமன்ற உத்தரவின்படி மதில் சுவரை உடைத்து வழி திறக்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் வட்டம் மதலப்பட்டு மதுரா ரங்கப்பரெட்டிப்பாளையம் பகுதி கிராமத்தில் வசிக்கும் பொதுமக்கள் சுமார் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக அருகில் உள்ள ஸ்ரீ பழஞ்சொற்று ஐயனார் ஆலயத்தை தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். தற்போது சாலையில் உள்ள பகுதி அனுப்பிரகாஷ் சேட்டலைட் குடியிருப்பு பகுதியாக மாறிய பிறகு அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டது. அதனால் ரங்கப்பரெட்டிப்பாளையத்தில் வசிக்கும் மக்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஐயனாரை வழிபாடு செய்வதற்கு 3 கிலோமீட்டர் சுற்றி சென்று வழிபடும் சூழல் இருந்து வந்தது. அதனை பகுதி மக்கள் அனுக்கிரக குடியிருப்பு வடக்கு பகுதி தங்கள் கிராமத்திற்கு செல்ல வழியமைத்து தருமாறு கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயரதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் யாரும் அதை பற்றி பரிசீலிக்காததால்
அப்பகுதி மக்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரனிடம் புகார் அளித்ததன் அடிப்படையில் கடந்த கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அதிகாரி ஆகியோரிடம் வழிபாடு தளத்திற்கு பாதை உருவாக்கிட கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதியன்று பொதுமக்கள் முன்னிலையில் மதில் சுவர் அகற்றும் பணி நடைபெற்றது. அப்போது அங்கு வசிக்கும் தேவராஜ் என்பவரால் மதில் சுவர் அகற்றும் பணியை தடுத்து நிறுத்தி காவல்துறைக்கு தகவல் கொடுத்து மதில் சுவர் அகற்றும் பணி நிறுத்தப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது வழக்கு முடிவடைந்து அதன் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. அதில் குலதெய்வ வழிபாட்டுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எந்தவித அவப்பெயரும் ஏற்படாத வண்ணம் அந்த பொது வழியை பொதுமக்கள் திருவிழா காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதன் அடிப்படையில் பொதுமக்கள் வழியை பயன்படுத்திட மீண்டும் கோரிக்கை மனுவை அளித்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை விரைவாக செயல்படுத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் துரிதமாக செயல்பட்டு காவல்துறை பாதுகாப்போடும் வட்டாட்சியர், கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் ஊராட்சி அலுவலர்கள் முன்னிலையில் ஜேசிபி எந்திரம் மூலம் மதில் சுவர் அகற்றப்பட்டு வழி திறக்கப்பட்டதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமார் ஊராட்சி செயலருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். திண்டிவனம் பெரமண்டூர் திரௌபதியம்மன் கோவில் பூசாரிகள் சிறப்பு வழிபாடுகளுடன் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டிவனம் பெரம்பலூர் பகுதியில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 12ஆம் தேதி மகாபாரத அக்னி வசந்த பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களும் நடைபெற்றது. இதனையடுத்து தினம்தோறும் மகாபாரத சொற்பொழிவும் இதிகாச நாடகங்களும் நடைபெற்றன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகளம் நடைபெற்றது. களிமண்ணால் துரியோதனன் உருவபொம்மை வடிவமைக்கப்பட்டு பூசாரிகள் சிறப்பு வழிபாடுகளுடன் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.